ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் காட்டில் ரோஜிடோ பேசுகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்பாக்கல்ஸ் 100% அப்டேட் பண்ணோட எபிசோட் நம்பர் 20 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் போடுவாங்க, லைக் போட்டு பாருங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். எனக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோவோட பாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. சரி, ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாப்டர் 62 ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த ரிங்கோட எபிலிட்டி ஹீரோ அப்படியே பார்த்துருப்போம். அது பார்த்தீங்கன்னா இப்போ ஈவில் ரிங் அப்படி சேஞ்ச் ஆகிருக்கும். அதோட +2 பார்த்தீங்கன்னா பிளட் அப்ஸாப்பும் ஸ்ட்ரென்த்தும் பிசிக்ஸும் எல்லாமே இருந்திருக்கும். அதுக்கு இருக்கிற இந்த எபிலிட்டியை பார்த்தீங்கன்னா ஹீரோ எப்படியாச்சும் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு அப்படி யோசிச்சிருப்பான். லக்கிலி இது சக்ஸஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிங்கை எப்படிலாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு அவனு யோசிக்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன் ஆட்ரிபியூட்ஸ்னு ஒன்று இருந்திருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோ செக் பண்ணி பார்த்துருப்பான். அதுக்கப்புறம் நம்ம முட்டா பீஸு பார்த்துட்டு முட்டா பீஸு வா இங்கேருந்து போகலாம், ரெஸ்ட் எடுத்து போதும், மேலே இருக்கிற ஃப்ளோர் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவனை கூட்டு போயிருப்பான். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரூமை திறந்து 2 பேரும் உள்ளே வந்திருப்பாங்க. உள்ளே வந்து பார்த்தா அங்கே மோசமான நிலமையில அந்த ரூம் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் இந்தளவுக்கு மோசமாக இருக்குது அப்படின்னா இங்கே பாஸ் இருக்குன்னு அர்த்தம், இங்கே யார் பாஸ் நான் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பாஸ்ட் லைஃப்பில் நான் இங்கே வந்திருந்தேன், அங்கே இந்த பாஸ் இருந்துச்சு, நான் தான் அதை முடிச்சு விட்டேன். ஆனால் இதே மாதிரி நான் இப்போவும் திரும்ப நடக்கும் நான் நினைக்கவே இல்லை. இங்கே உண்மையில் யார் பாஸ்ன்னு உண்மையிலே பார்த்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே மோசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருந்திருக்கும். அந்த ஷாப்புக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோவும் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறான். போய் பார்த்தா சிஸ்டம் இந்த ஸ்டோருக்கு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சதுக்கு உங்களுக்கு 10 ப்ரெஸ்டீஜ் பாயிண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈச் பிளேயருக்கு 30 மினிட்ஸ்க்கு மட்டும் தான் உள்ளே இருக்க அனுமதி இருக்குது, அதுக்கு மேலே இருந்தால் நீங்கள் அதிகமான ஃபைன் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லும். ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஏதோ ஒரு உருளையை பார்க்குறான். அது பார்த்தீங்கன்னா சிஸ்டமும் உங்களை நீங்கள் இந்த நேரம் அதிகமான இருந்தால் ஃபைன் கட்ட முடியல அப்படின்னா இங்கே உங்களை கொன்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோவும் பார்த்தீங்கன்னா எனக்கு புரிஞ்சதுன்னு சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த உருளைக்கிட்ட ஹீரோ போக அதுவும் பார்த்தீங்கன்னா திரும்பி வெல்கம் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு கஸ்டமர் நீங்கள் தான், அதனால உங்களுக்கு 50% பர்ச்சேஸ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்ல ஹீரோ பார்த்தீங்கன்னா இது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த முட்டா பீஸிட்ட நீ பின்னால் இருந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுவும் பார்த்தீங்கன்னா ஓகேங்கிற மாதிரி சத்தம் போட்டிருக்கோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் பார்த்து சேம்பர் போல கைஸ், அதுவும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகுது. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே போயிருப்பான். அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களை மோடோ சிட்டிக்கோட ஷாப்புக்கு வெல்கம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராடக்ட்லாம் அதுவும் பார்த்தீங்கன்னா காட்டும். ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா சிஸ்டமும் மோட் ஸ்டோரில் இருக்கக்கூடிய அந்த பர்ச்சேஸ் இன்ட்ரோடக்ஷன் ரூல்ஸ் எல்லாம் காட்டுது. அதில் ரூல் நம்பர் 1 என்னன்னா ஸ்டோருக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் எதாச்சும் உடைச்சாலோ இல்லை யாராச்சும் உடைச்சா கூட அதுக்கு நீங்கள் தான் ஃபைன் கட்டணும். ரூல் நம்பர் 2 என்னன்னா இங்கே ஒரு கஸ்டமர் இன்னொரு கஸ்டமர் கூட சண்டை போட்டு அவங்களுக்கு ரத்தக்கரை ஏதாச்சும் ஆனால் கூட அதுக்கு நீங்கள் தான் ஃபைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லியிருக்கோம். அதே மாதிரி ரூல் நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு ஃபைன் இருக்குது, அதுக்கு நீங்கள் எப்பவும் தயாராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்க்க அதுவும் நல்லபடியாக பர்ச்சேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஹீரோவும் பார்த்தீங்கன்னா என்னோட பாஸ்ட் லைஃப்பில் நடந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணும்போது எவனாச்சும் குறுக்க வந்து எதையாச்சும் கெடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதுக்கு கிளீனிங் பீஸ் நான் தான் என் தலையில் தான் வந்து விழுவோம் அப்படின்னு நினைக்க. அப்போ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஐட்டம்லாம் கிளிக் பண்ணி உள்ளே வந்து எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்கு சூப்பர் ப்ளஸ் பேங்கு, அப்புறம் அந்த ஷார்ட் ரேஞ்ச் ஏரோ, அப்புறம் ஐஸ்கான் ஸ்க்ரோலு, அப்புறம் ஸ்ட்ரென்த் பில்லு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காட்டிருக்கோம். அதுவும் அதிக விலையில் இருக்குது. ஹீரோவும் அதோட ப்ரைஸ் எல்லாம் பார்த்துட்டு நான் என்ன பணக்காரனாயா, என்கிட்ட போய் இவ்வளோ ப்ரைஸில் விற்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி அவனும் பார்க்க அப்படியே அதுக்கப்புறம் அவனும் டேப்பை க்ளோஸ் பண்ணியிருப்பான். சரி அவனு இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ரிவார்டு நம்ம ஹீரோக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அது புரிஞ்சுட்டு ஹிடன் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி அவங்களுக்கு கொடுக்குறோம். ஒவ்வொரு சிட்டிலையும் இந்த மாதிரி ஹிடன் எக்ஸ்க்ளூசிவ் ஐட்டமோட ப்ராடக்ட் அத்தாரிட்டி இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா பிளேயர்ஸ் அதிகமான கான்ட்ரிபியூஷன் உடையவங்களாக இருக்கணும், அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த மாதிரி அத்தாரிட்டியை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த அத்தாரிட்டியை நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சொல்ல. அப்போ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா சரி அப்படியா, இந்த சிட்டி அதிகமான ஹை கான்ட்ரிபியூஷன் ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு சரி நம்ம இந்த மோட சிட்டியோட கிடன் ட்ரெஸரை நான் பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி அவனும் கேட்க. அப்போ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு அந்த ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் பண்ணிடும். ஹீரோவும் அதை பார்த்து ஷாக் ஆகிருப்பான். அதோட பார்த்தீங்கன்னா சாப்டர் 62 முடியுது. சாப்டர் 63 ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் சிஸ்டம்கிட்ட கிடன் ட்ரெஸரை எனக்கு காட்டுறதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு கேட்க. சிஸ்டம் பார்த்தீங்கன்னா எஸ் நீங்கள் உள்ளே வரும்போதே நாங்கள் அதை பற்றி சொல்லியிருப்போம் அப்படிங்கிற மாதிரி அது சொல்லியிருக்கோம். அப்போ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் அப்படியே காட்டுது ஹீரோக்கு. அவனும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்துட்டு என்ன ப்ரைஸ் இவ்வளோ ஐயா இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்க. அப்போ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இதில் இருந்து சீப்பாக தான் ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்னு பார்த்துருப்பான். அவனும் பார்த்தீங்கன்னா பைசா எவ்வளோ தேரும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த வேலெட்டில் செக் பண்ணி பார்க்க அவனும் பார்த்தீங்கன்னா 6545 கோல்டு காயின்ஸ் தான் இருக்குது. அவனும் இதெல்லாம் பார்த்துட்டு இதுக்கப்புறம் நான் இதை வாங்க முடியுமா அப்படின்னு யோசிச்சிருப்பான். சிஸ்டம் பார்த்தீங்கன்னா முன்னாடி டிஸ்கவுண்ட்லாம் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மோடு சிட்டியோட ஆர்டர் யூனிஃபார்மை ஹீரோ பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக கார்டியன் மார்க்கை தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்க்க. அப்போ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணி ஒரு வழியாக முடிச்சிட்டான். அப்போ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா
பிளேயர் ஜெய் வேற ஏதாச்சும் வாங்க விரும்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்டிருக்கோம். ஹீரோ பார்த்தீங்கன்னா வேண்டாம்னு சொல்லிட்டு வெளியே வந்திருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோரும் தேங்க்யூ ஃபார் விசிட்டிங் திரும்பவும் வாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த சாம்பருக்குள்ள இருந்துட்டு வெளியே வந்திருப்பான். வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த யூனிஃபார்மோட எபிலிட்டியை பற்றி சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எபிலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா, இது மேலே ஏதாச்சும் நம்ம எக்யூப் பண்ணி வச்சிருந்தா அதை அப்படியே ஹைடு பண்ணிடுமா, நம்ம எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் எக்யூப் பண்ணி வச்சிருந்தா. ரெண்டாவது எபிலிட்டி பார்த்தீங்கன்னா அது தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கிடுமா. அதே வந்து மூணாவது எபிலிட்டி பார்த்தீங்கன்னா அது கம்பீரத்தை கொடுக்கும். நாலாவது எபிலிட்டி என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஆர்டர் கொடுத்தா மற்றவங்க அதில் மதிக்க வைக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோவும் நான் நினச்ச மாதிரி தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எக்யூப்மெண்ட்லாம் அவன் ஏற்கனவே போட்டிருந்தது அன்எக்யூப் பண்ணியிருப்பான். போட்டுட்டு இது காம்பேட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நினச்சிருப்பான். ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த யூனிஃபார்மை போட்டுட்டு அவனும் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க இலூஷனை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஸ்ட் பிளேட்டை போட்டு பார்த்துருப்பான். அதுவும் பார்த்தீங்கன்னா எக்யூப் ஆகிட்டு அதுக்கப்புறம் அன்எக்யூப்பும் பண்ணியிருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா சிஸ்டமும் நீங்கள் 30 மினிட்ஸுக்கு மேலே ஸ்டோருக்குள்ளே இருக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோங்கிட்ட கேட்க ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போய் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம முட்டாபீஸ் கையை பிடிச்சிட்டு எழுது தரன்னு அங்கேருந்து போயிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த முட்டாபீஸும் இன்னைக்கு இவன் என்னெல்லாம் பண்ண போகிறானோ அப்படிங்கிற மாதிரி அவனும் பார்க்க இந்த ட்ரெஸ்ஸோட எபிலிட்டியை நம்ம முட்டாபீஸ் மூலம் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பிளானை போட்டிருப்பான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை போய் அழிச்சிட்டு வா அப்படின்னு சொல்ல அப்போ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் முடியாது, இதெல்லாம் நாங்கள் தர முடியாது, நாங்கள் டிடெக்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அது சொல்ல ஹீரோ உலகத்தை அழிக்க சொன்னதை கேட்டு நம்ம முட்டாபீஸ் பார்த்தீங்கன்னா கொலை நடுங்கி போய் உட்காந்துருக்கு. அப்போ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிஷன்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடாது, கொடுத்தா நாங்கள் அதை போய் சேர விடாமல் டிடெக்ஷன் பண்ணி தடுத்துருவோம் அப்படின்னு சொல்ல ஹீரோ பார்த்தீங்கன்னா சரி போய் லெஜெண்டரி பாஸ் ஏதாச்சும் கில் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல முட்டாபீஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். அதையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் தடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம் சொல்ல அப்போ சரி போய் மோடு சிட்டியில் இருக்க லைப்ரரியாவாச்சும் 1 பஞ்சில் டிஸ்டர்ப் பண்ணிட்டோடா அப்படின்னு சொல்ல சிஸ்டம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் டிடெக்ஷன் பண்ணுது. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அட என்னையா இது என்ன கொடுத்தாலும் தடுக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி முட்டாபீஸ் இப்போ பொண்ணுங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது ரகசியமாக எட்டி பார்த்துருவா அப்படின்னு சொல்ல அப்போ பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஓகே இந்த மிஷனை நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேட்க அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அதை ஐயோ அதெல்லாம் வேணாங்கய்யா, நீங்கள் என்ன இது தப்பாக புரிஞ்சுட்டீங்க, நான் அந்த மாதிரி பையன் இல்லையா, நான் நல்ல விட்டு பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவனு வெக்கப்பட்டு நோ கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மறுபடியும் ஒரு மிஷன் கொடுத்துருப்பான். போய் மோடு சிட்டியில் இருக்க ஹிடன் பாஸை போயிட்டு கில் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மிஷன் கொடுத்துருப்பான். அந்த மிஷனை பார்த்தீங்கன்னா ஹீரோ ப்ரொசெட் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிவார்டை 200 கோல்டு காயின்ஸ் அப்புறம் 50 EXP கொடுக்குறோம் அது சொல்லியிருக்கோம். அதோட அது ரிசோர்ஸ் 1 ரிசோர்ஸ் 2ன்னு ஏதோ காட்டுது. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா இனிமேல் பக்கத்தில் எந்த ஜாம்பி இருந்தாலும் சரி எந்த பாஸ் இருந்தாலும் சரி இதை யூஸ் பண்ணி நான் டிடெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்க்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம முட்டாபீஸும் ஹீரோவும் அங்கேருந்து கிளம்பியிருப்பாங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா முட்டாபீஸ்கிட்ட இங்கேருந்து போயிட்டு ஹிடன் பாஸை நம்ம கில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்படியே சீனை கட் பண்ணி அப்படியே நைட் டைம் காட்டுறாங்க. நைட் டைம் பார்த்தா அப்போது அந்த லைப்ரரி இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு மைண்ட் ஒளிஞ்சிருப்பாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு நம்மளை அது கண்டுபிடிக்காது அப்படிங்கிற மாதிரி கேட்க அவனை வந்துட்டு நான் அப்படி தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அப்போ அந்த பாஸும் பார்த்தீங்கன்னா அப்படியா அப்படிங்கிற மாதிரி அவங்கள அப்படியே எட்டி பார்க்க அவன் அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிருப்பான். அதோட பார்த்தீங்கன்னா சாப்டர் 63 முடியுது. சாப்டர் 64 ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணும் பயந்து அப்படியே கத்திருப்பான். அந்த பையனும் பார்த்தீங்கன்னா பயப்படாத அப்படிங்கிற மாதிரி கட்டி பிடிச்சி அவளை ஆறுதல் படுத்த அப்போ அந்த மாஸ்டரும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துருச்சு. உள்ளே வந்துட்டு அந்த பையனும் அப்படியே நக்குது. அவனும் பார்த்தீங்கன்னா சியோமி வா இங்கேருந்து ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லியிருப்பான். அப்பா 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஓட போக அப்பா அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா அது நாக்க வச்சு அப்படியே கட்டி இழுத்துருக்கும். சியோமி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அதுவுமே போட்டு தள்ளிடுச்சு. அப்படியே இது சாவு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பக்கத்தில் இந்த தொடப்பத்தை எடுத்து அவனும் போயிட்டு அடிக்க போயிருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோ வரதை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே லேட்டாக தான் வந்திருப்பான். அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த மான்ஸ்டர் அந்த 2 பேர்த்தையும் கொண்டு போட்டுருச்சு. ஹீரோவும் இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் கண்டிப்பாக நான் பெருசாக எடுத்துக்க கூடாது, இந்த மாதிரி ஆளுங்க ஈஸியாகவே இந்த மான்ஸ்டர்கிட்ட செத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்துருப்பான். அப்போ அதோட பார்த்தீங்கன்னா இந்த சாப்டரும் முடியுது. கைஸ் இந்த வீடியோக்கு ஒரு 100 லைக் மட்டும் போட்டு விட்ருங்க. அதுக்கப்புறம் நான் உடனே அடுத்த எபிசோடையும் போட்டுறேன். இந்த வீடியோ அப்படியே எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னால் இந்த வீடியோ யாராச்சும் புதுசாக பார்த்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி ஓகே கைஸ், நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா பை பை கைஸ்.